Hi everyone, welcome back to my channel Super Homemade. ஆடி மாதம் பிறந்தாச்சுங்க. இனிமேல் வரிசையாக நம்ம வீட்டில் பண்டிகைகள் தான். இந்த மாதிரி பண்டிகை சமயத்தில் ஸ்பெஷலாக நம்ம செய்கிறது பாயச வகைகள் தான். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேங்காய் அரிசி பாயசம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த பாயசத்தை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாயசம் செய்யறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அரிசி எடுத்து நல்லா வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க. அப்படி ஊற வைக்கும்போது அதோட ஒரு 4 முந்திரி பருப்பையும் சேர்த்து ஊற வச்சுக்கணும். இந்த பாயசம் செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை துருவி அதில் பாதியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காவை துருவாமல் கீரி போட்டு செஞ்சீங்கன்னா இந்த பாயசத்தோட டெக்ஸ்டர் அவ்வளோவா நல்லா வராது. அதனால சோம்பப்படாமல் நல்லா தேங்காவை துருவி இந்த பாயசம் செஞ்சால் தான் அதோட டெக்ஸ்டர் வந்து சூப்பராக வரும். துருவின தேங்காய், நம்ம ஊற வச்ச அரிசி, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம அரைக்கும் போது அதோட 2 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கணும். ஒரு ஏலக்காய் வந்து நம்ம பாயசம் செஞ்சு இறக்கும் போது பொடி பண்ணி போட்டுக்கலாம். அரைக்கும் போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸ் டெக்ஸ்டரில் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச தேங்காய் விழுத ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிட்டு அந்த தண்ணியும் இந்த தேங்காய் விழுதோடு சேர்த்துக்கிறோம். அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த தேங்காய் அரிசியில் இருக்கிற பச்சை வாசனை போய் நல்லா வந்து வெந்திருக்கும். இது கொதிக்கும் போது மேலே ஏதாவது ஒரு தட்டு போட்டு கவர் பண்ணி கொதிக்க விடுங்க. ஏன்னா இது ரொம்பவே வந்து மேலே தெளிக்கும். நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அதை மூடாமல் அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ஒரு பிங்க் கலர் வந்திருக்கும். அப்படின்னா அந்த தேங்காய் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விடணும். தேங்காயில் எப்போதுமே ஒரு மைல்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால வெல்லம் வந்து நம்ம எவ்வளோ தேங்காய் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு சேர்த்தா கூட போதும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நீங்கள் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டதுக்கப்புறமா நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு அதை கலந்து விடுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு ஏலக்காயை நல்லா பொடி பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கணும். இப்போ வாசனைக்காக நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல அதே சமயம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பாயசத்தை வரப்போகிற எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடுங்க. இப்போ நிறைய முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து இந்த பாயசத்தில் போட்டு கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட எம்மியான பாயசம் ரெடி ஆகிடும். நல்ல சூடாக இந்த பாயசத்தை நம்ம பரிமாறும்போது எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.